Yeah, so welcome back to the C program tutorial series in programming Tamil. நேற்று சி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புதுசாக கற்றுருப்பீங்க அதில். ஸோ இன்னைக்கு வந்து டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக ஹியூமன் பீயிங்க்கு நிறையா டிசிஷன் இருக்கும்போது ப்ரோக்ராமிங்க்கு வந்து கண்டிப்பாக டிசிஷன் தேவை. ஸோ டிசிஷன்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து ப்ரோக்ராமிங் எடுக்குது, அதுக்குள்ளான சின்டாக்ஸ்லாம் என்னது, டிசிஷனுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ நார்மலாக சிம்பிளாக ஒரு சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் டிசிஷன்ஸ் ஒன்று இருக்குது. சிம்பிள் டிசிஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிள் டிசிஷன் எடுக்கிறது இஃப் டிசிஷன்ஸ்னால் என்னது முதல்ல? ஒன்று இது இல்லாட்டி அது, ரெண்டு சாய்ஸ் இருக்கும். எய்தர் ஆர் சாய்ஸ், ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ ஏதாச்சும் ஒரு இது ஆப்ஷன் எடுத்து மற்ற நெக்லெக்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் டிசிஷன்ஸ். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பேரா வரும். இஃப் மட்டும் தனியாக, இஃப் வந்து தனியாக கூட வரும், ஆனால் எல்ஸ் தனியாக வராது. இப்போது நான் இஃப் இல்லாமல் எல்ஸ் எழுதுனேன்னா வித்தவுட் இஃப் எல்ஸ் கேனாட் பி ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். ஓகேவா? உங்களுக்கு நான் அந்த இதில் வந்து எரர் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேனா? ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வியூவில் போயிட்டு லாக்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வரும். அதில் பில்ட் லாக் அப்படின்னு இருக்கா, இதில் நான் ஏதாச்சும் எரர் வச்சு காமிக்கவா? ஸோ வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, எல்ஸ்னே போடுவோமே. எல்ஸ் print of some program Tamil, sorry, programming Tamil. ஓகே ஃபைன். இப்போ ரன் பண்ணால் எரர் வரும். எரர் வந்து இங்கே வருது. இந்த எரர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணுன்னா வியூவில் போயிட்டு லாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இந்த பில்டு மெசேஜஸ் அப்படின்னு இருக்கா, என்ன எரர் சொல்லுது பாருங்க. எரர் எல்ஸ் வித்தவுட் எ ப்ரீவியஸ் இஃப் அப்படின்னு வருதா? ஓகே, இதை நான் ஜூம் பண்ண முடியல. எல்ஸ் வித்தவுட் அ ப்ரீவியஸ் இஃப் வருதா? அதனால எல்ஸ் மட்டும் தனியாக எழுத முடியாது. ஸோ இஃப் மட்டும்தான், இஃப் வச்சு தான் எழுத முடியும். ஆனால் இஃப் மட்டும் தனியாக எழுத முடியும். ஃபைன், இஃப் இல்லாட்டி எல்ஸ். இப்போ எரர் எப்படி பார்க்கணும் தெரிஞ்சு இந்த கோட் எடிட்டர்லேயே சொல்லியிருக்கணும். சாரி. ஸோ லெட் மீ ஓகே. ஸோ வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேரெக்டாக கோட் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். நான் ஒன்று இன்ட் ஏ, ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு 5. யூசர் இன்புட்லாம் வாங்கலை, டேரெக்டாக வந்து இன்ஸ்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் வந்து செக் பண்ண போகிறேன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் 5 இருந்துச்சுன்னா printfல யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் ஃபைன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, எல்ஸ் இப்போ வந்து இஃப் மட்டும் பார்க்கலாம், இஃப் மட்டுமே பார்க்கலாம், எல்ஸை மறந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைன். இப்போ வந்து இப்போ ஏ வந்து 5 இருந்துச்சுன்னா யூ ஆர் ஃபைன் அப்படின்னு அவுட்புட் வரும். ஃபைன், ஓகே, கம்பைலர். எஸ், உங்களுக்கு தெரியுதா? யூ ஆர் ஃபைன். ஓகேவா? ஸோ ஏ வந்து 5 இல்லாத பட்சத்தில் என்ன வரும்? எல்ஸ் இல்லாத பார்ட்டில் ஏ வந்து 5 இல்லைன்னா என்ன வரும்? ஏ வந்து எனக்கு ஆல்ரெடி 3 இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் 5 செக் பண்ணுது, என்ன வரும் பார்க்கலாம். நத்திங். இங்கே ஒரு எம்டியாக இருக்கா? எம்டி. ப்ராசஸ் ரிட்டர்ன் 0 சக்ஸஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ வந்து எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நோ எரர்ஸ். ஈக்குவல் 5 கிடையாது தான், ஆனால் எரர் கிடையாது. ஓகேவா? இது வந்து எரர் கிடையாது, ஈக்குவல் 5 கிடையாது, கண்டிஷன் டிசிஷனே ஒரு அந்த மாதிரி டிசிஷனே இல்லை அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த மாதிரி பட்சத்தில், இந்த மாதிரி கண்டிஷனில் ஏ வந்து 5 இல்லாட்டி என்ன பண்ணலாம், அதையும் ஹேண்டில் பண்ணணும். அப்போ வந்தது தான் எல்ஸ். ஏ வந்து 5 இல்லாத நேரத்தில் என்ன வரணும்னா printfல அந்த ஏ என்னன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? உப்ஸ் இந்த நம்பர் இஸ், ஸோ இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ல இப்படிலாம் டைப் பண்ணால். இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு %d என இன்டிஜர் ஏ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஏ வந்து 5 இருக்கிறதான செக் பண்ணுறாங்க. 5 இல்லை, அப்போ அது எந்த நம்பர் அப்படின்னு யூஸர் காமிக்கலாம். நம்ம ஏ 5 இருக்கா?
அப்படின்னு ரன் பண்ணுறான். 5 இல்லை, ஊப்ஸ் இந்த நம்பர் இஸ் 3. ஃபைன். ஸோ 3 தான் இருக்குது. ஸோ யூசருக்கு 3 இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஃபைன். அப்போ வந்து அது வந்து இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்றைக்குமே இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். இது வந்து ட்ரூ பிளாக். இதை வந்து ட்ரூ பிளாக் சொல்லுவாங்க. இது வந்து கமெண்ட் லைன் சொல்லி கொடுத்தேன். ஸோ இது வந்து ட்ரூ பிளாக். ட்ரூ பிளாக். ஓகே. இது வந்து ஃபால்ஸ் பிளாக். என்றைக்குமே ஃபால்ஸ் பிளாக். ஓகே. இது வந்து ஃபால்ஸ் பிளாக். ஃபைன். ஓகே. இப்போ இஃப்ல இந்த எல்ஸ் எடுத்துட்டுலாம். எல்ஸ் வந்து கமெண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ்னா இப்போ இந்த 3 லைன், இந்த 1 2 3 4 லைன் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் இப்படி இப்படி போட தேவையில்ல. 4 லைனையும் சேர்த்து கமெண்ட் பண்ணணும்னா ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ், ஒரு ஆஸ்ட்ரிச்னா அந்த ஸ்டார் சிம்பிள். ஓகே. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் சிம்பிள் அப்படியே க்ளோஸ் பண்ணுறது ஸ்டார் சிம்பிள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஃபைன். இப்போ இந்த 4 லைனுமே கமெண்ட் லைன் ஆயிடுச்சு. இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. இதுதான் கமெண்ட் லைன். ஸோ நம்ம இஃப்ல வந்து நிறையா பார்க்கலாம். நிறையா இஃப் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க. ஓகே. இது இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இந்த ஏஐ கூட மறந்துடுங்க. இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். எஸ், யூ ஆர் ஃபைன் அப்படின்னு வந்துருச்சு. யூ ஆர் ஃபைன் தெரியுதா? ஃபைன். யூ ஆர் ஃபைன். அது எப்படி அப்படின்னா இது வந்து ஒரு இன்டிஜர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் anything other than 0, anything other than 0 is true. இதுக்கு என்ன அர்த்தம்? சாரி, இஸ் ட்ரூ அப்படின்னா என்ன நம்பர்னாலும் எனிதிங் அதர் தென் 0வை தவிர என்ன நம்பர் இருந்தாலும் ட்ரூ. அப்போ இது வந்து ட்ரூ பிளாக். அப்போ ட்ரூ பிளாக் தானே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், எனிதிங் அதர் தென் 0 -5 போட்டா என்ன ஆகும்? மைனஸ் ஏன் 5லே போகிறோம், -1 வச்சுக்கோ. ஓகே. -1 எக்ஸிக்யூட் ஆகுமா? நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இது வந்து சும்மா நம்ம இப்படி கண்டமானிக்கு எடுத்து தான் எரர் வரும். ஃபைன். இதை கமெண்ட் லைன் வச்சிடும். ஃபைன். ஓப்ஸ். ஓகே. சாரி, கண்டமானிக்கு ப்ரோக்ராம் எழுதக்கூடாது. யூ ஆர் ஃபைன். எஸ், -1 ஆல்சோ எக்ஸிக்யூட்டட். ஓகே. 0 போடுவோம். நோ, 0 இஸ் ஃபால்ஸ். எனிதிங் அதர் தென் 0. ஓகே. ஒன்றுமே எக்ஸிக்யூட் ஆகலையா? இப்போ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பார்க்கணுமா? ஓகே. இந்த இதில் ஏ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணல. ஏ வந்து நம்ம இனிஷியேஷனே பண்ணல. ஸோ வந்து ஏ எடுத்துடுறேன். ஸோ நம்பர் இஸ் 0. ஃபைன். புரிஞ்சுதா? இப்போ கேரக்டர். யூ ஆர் ஃபைன். ஸ்ட்ரிங். கேரக்டர்னா சிங்கிள் கோட், ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ். நல்லா வச்சுக்கோங்க. சி ப்ரோக்ராமிங். ஃபைன். சி ப்ரோக்ராம். ஸ்ட்ரிங். யூ ஆர் ஃபைன். ஓகே. இட் அலோஸ் டு தி ட்ரூ பிளாக். ஸோ எனிதிங் அதர் தென் 0 அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த இதில் லெட்டராக இருக்கே என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ எடுக்கும். சியோட ஆஸ்கி வேல்யூ தெரியணுமா? ஈஸி, ரொம்ப ஈஸி. சியோட ஆஸ்கி வேல்யூ லெட் மீ பிரிண்ட் இட் அவுட். இதெல்லாம் வந்து கமெண்ட் லைன் போட்டுடலாம். ஓகே. சியோட ஆஸ்கி வேல்யூ தெரியணும்னா ஆஸ்கி வேல்யூவா எதுக்கு ஆஸ்கி வேல்யூ தெரியணும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். ஜஸ்ட் பிரிண்ட்எஃப்ல எதுக்கு ஆஸ்கி வேல்யூ தெரியணும்? %d அப்படி நான் சொல்கிறேன். கமா. ஓகே. கேர் ஏயோட ஆஸ்கி வேல்யூ தெரியணுமா? சாரி, வேரியபிள் நேமே கொடுக்கல. ஓகே. வேர். ஓகே. வேர். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கேரக்டர் டைப்பு. அதனால கேரக்டர் வந்து இனிஷியல் பண்ணிட்டேன். ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது கேரக்டர் பிரிண்ட் பண்ணும்போது பர்சன்டேஜ் டிசி இதை கொடுத்தா அதில் என்ன கேரக்டர் இருக்கோ அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஏன்னு பிரிண்ட் ஆயிரும். பார்க்குறீங்களா? ஏன்னு பிரிண்ட் ஆயிரும். இப்போ ஏன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வேரில் வந்து ஏ தான் இருக்கு. ஓகே. இப்போ பர்சன்டேஜ் சீக்வலில் நான் டி கொடுக்குறேன். என்னன்னு பார்க்கலாம். 97. ஆனால் நான் எதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன்? வேரில் என்ன இருக்கு? ஏ. ஆனால் 97 பிரிண்ட் 97 தான் ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ கேபிட்டல் ஏ. இப்போ 65 கேபிட்டல் ஏயோட ஆஸ்கி வேல்யூ வந்து 65. எல்லாத்துக்கும் கீபோர்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆஸ்கி வேல்யூ இருக்கு. ஈவன் ஃபார் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ 32 எல்லா கீக்கும் இருக்கு. ஓகே. நம்பர்ஸ் 55 7 கொடுத்தேன் நம்பரு. ஆனால் அது வந்து அந்த கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறீங்களா பார்த்தீங்களா, அந்த பட்டனோட ஆஸ்கி வேல்யூ. அந்த பட்டனை இந்த பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுறான் எப்படின்னு வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியுதுன்னா ஆஸ்கி வேல்யூவாக கன்வெர்ட் ஆகி அது வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகே. ஆஸ்கி வேல்யூங்கிறது கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறதுக்கான லாங்குவேஜ். நம்ம அதை ஷோ பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ 7ஓட ஆஸ்கி வேல்யூ 55 நம்ம பார்த்தோம். வேற ஏதாச்சும் ஆஸ்கி வேல்யூ பார்க்கணும்னா பார்க்கலாம். ஓகே. வேற என்ன பார்க்கலாம்? காமா எஸ் 44 ஃபைன். கமாவோட ஆஸ்கி வேல்யூ 44. கம்ப்யூட்டருக்கு வந்து 44 ப்ரெஸ் பண்ணிட்டான். கம்ப்யூட்டர்ஸ் ஆல் ஆஃப் நம்பர்ஸ் வச்சு தான் அது ப்ளேவே பண்ணும். ஓகே. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம ப்ரோக்ராம் எழுத ஈஸியாக ஹை லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதானே தவிர மற்ற எல்லாமே கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி அதுவாக மாற்றிக்கும். ஓகே. ஸோ கம் பேக் டு தி இஃப் எல்ஸ். ஃபைன். இப்போ இஃப்ல வந்து எப்படி கேரக்டர் கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் ஆஸ்கி வேல்யூ மாற்றதுனால எனிதிங் அதர் தென் 0 ஆயிடுச்சு. அதனால அது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு. ஃபைன். இப்போ அதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நான் பார்ப்போமா? என்ன பார்க்கலாம்? ஓகே. லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ ஸ்லோவாக தான், அதனால தான் ஸ்லோவாக போகிறேன். ஓகே. கமெண்ட்ஸ்னா ஏதாச்சும் இதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா சொல்லுங்கள். நான் திருப்பி கூட இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே. ஓகே. இஃப் தெரிஞ்சிச்சு, எல்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓகே ஃபைன். இப்போ இஃப்ல தெரிய வேண்டியது வேற ஒன்றுமே இல்லை. இது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோவா. 0. ஓகே. இப்படியும் கொடுக்கலாம். ஃபைன். ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஏ. இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? ஏன்னா நான் இஃப்க்குள்ளே தான் அதேனே பண்ணுறேன். ஓகேயா? இது வந்து என்ன வரும் அப்படின்னு ரன் பண்ணி பார்த்துடலாம். யூ ஆர் ஃபைன். அப்படின்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அப்படின்னா ட்ரூ. ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இஸ் ட்ரூ. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு அது வந்துட்டு அடுத்து இது வந்து 2 ஸ்டெப் ஆகும். ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அசைன் பண்ணும். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அசைன் பண்ணிட்டு இஃப் ஏ 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த அடுத்த ஸ்டெப் இதுதான். அதுக்கு அப்புறம் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இஃப் ஏ 5ன்னு பார்த்ததுக்கப்புறம் யூ ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இஃப்ல வந்து என்ன கொடுத்தாலும் பண்ணிடுவீங்க. ஃபைன். ஓகே. இப்போது சம் ஆப்ரேட்டர்ஸ் இதோட சேர்ந்து பார்ப்போம். இது வந்து லாஜிக்கல் ஆர் எனிதிங். ஓகே. லாஜிக்கல் ஆர் யாருக்காச்சும் ஐடியா இருக்கா இது என்ன சிம்பிள்னு? இதுதான் லாஜிக்கல் ஆர். ரெண்டு கோடு மாதிரி ஸ்ட்ரைட் கோடு மாதிரி போட்டால் லாஜிக்கல் ஆர். ஓகே. லாஜிக்கல் அண்ட்னா 2 ஆம்பர்சன். ஓகே. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம வந்து இஃப்ல வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஆர்னா என்னன்னா திஸ் ஆர் தட், ஐ மீன் இது அல்லது அது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அண்டுனா ரெண்டுமே கன்ஃபார்மா திஸ் அண்ட் திஸ் ரெண்டுமே, திஸ் அண்ட் தட் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் ட்ரூ ஆகும். ஃபைன். புரிஞ்சதா? லாஜிக்கல் ஆர் லாஜிக்கல் அண்ட் அப்படின்னா. ஓகே. இப்போ இஃப் நான் வந்து ஒரு இதை மேலே வச்சிடலாம்.
into a comma b. Fine. A equal to 5 comma b is equal to 5. Fine. ரெண்டுமே 5 5 தான் ஒர்க்ஸ். இப்போ a is equal இன்னொன்று சொல்ல மாட்டேன். இன்னொன்று வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஈக்குவல் இப்படின்னா இது வந்து ஈக்குவல் ஆப்ரேட்டர். வெறும் ஒரு ஈக்குவல் போட்டால் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ஈக்குவல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இதுக்கு பேர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகே. இதோட வேலை என்னன்னா லெஃப்ட் சைடில் இதோட வேலை என்னன்னா லெஃப்ட் சைடில் ஈக்குவலும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். லெஃப்ட் அண்டு ரைட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும். இதோட வேலை அதுதான். ஓகே. லெஃப்ட்டில் உள்ளதும் ரைட்டில் உள்ளதும் கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இருந்தால் ஒன்றுன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஈக்குவலாக இருந்தால் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ரிட்டர்ன்ஸ் கமெண்ட் எடுத்துடலாம். இஃப் இட் இஸ் ஈக்குவல் returns 1. okay. if it is not equal இருந்துச்சுன்னா return -1. okay. return -1. return 0. return 0. புரிஞ்சுதா? இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா return 1, நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா return 0. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டும் குழப்பவே கூடாது. அதனால தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சேர்ந்து சொல்கிறேன். ரைட்டில் இருக்கிறத லெஃப்டில் போய் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர்ஸ் ரைட் டு லெஃப்ட். ஓகே. அதனால தான் அசோசியேட்டிவிட்டி பார்க்கும்போது இது வந்து ரைட் டு லெஃப்டில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது மட்டும் இதே தான் ரீசன். ஓகே. இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். லெஃப்ட் அண்ட் ரைட்டை கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1, நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா ஸ்டோர்ஸ் ரைட் டு லெஃப்ட். ரைட்டில் இருக்கிறத லைக் a is equal to 5. ஃபைன். 5 தூக்கி ஏல போடும். ஏல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே. இஃப் a is equal 5னா இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து 5ஓட ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஃபைன். ஓகே. இப்போ ஓகே ஃபைன். ஓகே. இப்போ வந்து பார்க்கலாம். if a is equal 5, ஃபர்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர் வச்சு பார்க்கலாம். ஆர் b is equal 5. நான் b ஓட வேல்யூ மாற்றிடுறேன். 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ ஆர்னா என்ன ஆப்ரேட்டர்? திஸ் ஆர் தட். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a is equal 5. எஸ் ட்ரூ. இப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். b is equal 5 ஆனால் நாட் ட்ரூ. ஓகே. ஆனால் இது இதில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். அதனால தான் இந்த ஆர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்போது இதில் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க யூ ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். வருதா? ஃபைன். இப்போது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆச்சுக்கும். ரெண்டுமே ஃபால்ஸ் ஆச்சுக்கும். a is equal to 10 கிடையாது. b is equal to 5 கிடையாது. ஃபால்ஸ். ரெண்டுமே இது அல்லது இதுவாக இருந்தால் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும்னு சொல்லிட்டேன். ஆனால் இது ரெண்டுமே கிடையாது. ஸோ ஃபால்ஸ். ஓகே. அங்கே நம்ம ஒரு நம்பர் இஸ் 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால 0ன்னு வருது. ஓகே. இப்போ அண்ட் ஆப்ரேஷன். a வந்து 5ன்னு வச்சுக்கிறேன். a வந்து 5 தான் இருக்கு. ஸோ 5ன்னு வச்சுக்கிறேன். b வந்து b-யும் 5 வச்சுக்கிறேன். ஆனால் அங்கே 10 இருக்கு. இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகுது பார்க்கலாம். எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே. ஏன்னா அண்ட் ஆப்ரேஷன் இது ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். a is equal to 5 ட்ரூ. அப்போ எனக்கு b அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கறனால b-யும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். b is equal to 5 கிடையாது. ஏன்னா அங்கே 10. இப்போ இங்கே நான் 10 போட்டேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். யூ ஆர் ஃபைன். ஓகேவா? இப்போ வேற வச்சுட்டு இப்போ வந்து ஒரு இஃபல்ஸில் இதுக்கு பேர் சிம்பிள் இஃபல்ஸ். ஓகேவா? அப்புறம் வேற ஏதாச்சும் பார்க்கணுன்னா ஓகே டெஸ்ட் இட் அவுட். மல்டிபிள் இஃபல்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம் போடலாம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோவா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ வந்து டீப்பாலாம் சொல்லித்தரேன்னா ஓகே. இப்போ இன்ட்
num1 num1 okay num2 num3 okay num3 fine. நான் வந்து ஸ்கேன்அப்லாம் வாங்கல, நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். num1 ஈக்குவல் டு இது மூணு நம்பருங்கிறது வந்து 3 மார்க்ஸ்னு வச்சுப்போம். ஓகே 3 மார்க்ஸ்னு வச்சுப்போம். 50 மார்க்ஸ் 60 மார்க்ஸ் எனிதிங். num2 ஈக்குவல் டு 50 மார்க்ஸ். num3 ஈக்குவல் டு 100 மார்க்ஸ். ஃபைன், செமிகோலன் மஸ்ட். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இந்த 3 மார்க்கையும் கூட்டு இது வந்து டோட்டல் வந்து 100க்கு நம்ம ஒன்று வந்து 100க்கு 60, நம்2ங்கிறது 100க்கு 50, இதுக்கு 100க்கு 100. ஓகே இப்போ அவன் வந்து 250க்கு மேலே இருந்துச்சுன்னா டிஸ்டிங்க்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். 200க்கு மேலே இருந்துச்சுன்னா ஆவரேஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். 200க்கு கீழே இருந்துச்சுனாலே அது வந்து புவர்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். இப்போ இதான் ப்ரோக்ராம். இஃப் இது எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேவா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ சம்முன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு வேரியபிளை வந்து இந்த சம்மில் எதுக்கு 0 பண்ணுறேன்னா, இதில் எதுக்கு 0 பண்ணல அப்படின்னா, இந்த வேரியபிளில் நம்ம வந்து ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து நார்மலாக வந்து நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு என்ன ஒரு கார்பேஜ் வேல்யூ கிரியேட் ஆகும். கார்பேஜ் வேல்யூனா என்னன்னு தெரியணுமா? இப்போ நான் சம்மை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்எஃப்ல %d, சம்மை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். என்ன வருதுன்னு பாருங்க. சம்திங் 11 உங்களுக்கு தெரியுங்களா? சம்திங் 11735984 இதுக்கு பேர் தான் கார்பேஜ் வேல்யூ. அந்த மெமரியில சும்மா ஏதோ ஒரு வேல்யூ கிடக்குது. அதனால இதை வச்சு நம்ம சம் பண்ணோம்னா அந்த 11ஓட பிளஸ் கூட்டிடும், 11ஓட பிளஸ் பண்ணிக்கும். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டேன்னா இப்போ பாருங்க 0. இந்த 0 பிளஸ் எனிதிங். ஓகே 0 பிளஸ் 5 அப்புறம் பிளஸ் பண்ண போகிறோம், ஏன்னா டோட்டல் பண்ண போகிறோம். அதனால 0 வச்சுக்கிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா 1ன்னு வைக்கலாம். அப்போ தான் வந்து இல்லாட்டி எனிதிங் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அது வந்து நம்ம எழுதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறோம். ரைனா? ஓகே இப்போ சம் பண்ண போகிறோம். சம் ஈக்குவல் டு num1. ஓகே எல்லாத்தையும் கூட்டினா டோட்டல் மார்க் கிடைக்கும். ஓகேயா, num2 and num3. ஃபைன். ஓகே இந்த டோட்டல் மார்க் இந்த சம் வந்து 250க்கு மேலே இருந்துச்சுன்னா இஃப் சம் அப்படி இங்கிலீஷ் சொல்கிற மாதிரி போனேன். இங்கிலீஷ் சம் இஸ் கிரேட்டர் தென் 250 இருந்தாங்கன்னா பிரிண்ட்எஃப்ல டிஸ்டிங்ஷன். ஓகே டிஸ்டிங்ஷன் பிரிண்ட் பண்ண போகிறேன். இஃப் ஸோ இப்போ நான் தெரிஞ்சதான் மிஸ்டேக் பண்ணுறேன். ஏன் 2 இஃப் போடுற? நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் எல்ஸ் இஃப்னு ஒன்று இருக்குன்னு. ஸோ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. இஃப் சம் இஸ் கிரேட்டர் தென் 200 அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரிண்ட்எஃப்ல ஆவரேஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இஃப் ஓகே சம் இஸ் லெஸ் தென் 200 இருந்துச்சுன்னா பிரிண்ட்எஃப்ல புவர். ஃபைன், சும்மா தான் 200 கீழே இருக்கலாம், புவர் கிடையாது. இப்போ இந்த நம்பருக்கு வந்து எத்தனை நானே வச்சுக்கோமே, நான் என்னது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்னை மாதிரி. ஓகே நான் ஆவரேஜ் ப்ரொமோட் ஆகிட்டேன் போல் புவர்லேருந்து. ஸோ ஆவரேஜ் ஆக்சுவலாக சம் என்னது டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா கரெக்டாக தான் இருக்கான்னு. சம்மை பிரிண்ட் பண்ணி பார்த்தா முடிஞ்சு. எனக்கு கூட்டெல்லாம் தெரியாது, மேக்ஸில் வீக்கு. ஸோ சம்மை பிரிண்ட் பண்ணி பார்த்துறேன். திஸ் இஸ் easier for me. 210 200க்கு மேலே இருந்தால் ஆவரேஜ், 250க்கு மேலே இருந்தால் டிஸ்டிங்ஷன். 210 200 நான் கீழே இல்லை, ஆனால் 210 ஸோ ஆவரேஜ். ஃபைன், கரெக்டாக பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. இது ஏன்டா ஒரு லைனில் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு நியூ லைன் /n நியூ லைன். இது எஸ்கேப் சீக்வன்ஸ். பேக்வேர்ட் /n அப்படின்னு போட்டோன்னா நியூ லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகே நியூ லைன் இப்போ வந்து என்ன ஆகும்னா இங்கே இந்த இது வந்து போய் ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பிரிண்ட் ஆகுதோ பிரிண்ட் ஆகும். ஃபைன், புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட்டு
இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரை கொண்டு போய் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் கிரியேட் ஆகும். ஸ்லாஷ் என்கிறது ஃபார்மேட்டிங், எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆக்சுவலாக சாரி, எஸ்கேப் சீக்வன்ஸ் பேக்வேர்ட் ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் நியூ லைன் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது என்ன சாட்டிஸ்ஃபை ஃபங்க்ஷன் அது அதுக்கப்புறம் உள்ள ப்ரோக்ராம். சாரி ஓகே. ஸோ 210 ஆவரேஜ் ஃபைன், நியூ லைனில் பிரிண்ட் ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ட். ஓகே, அதே மாதிரி ஸ்லாஷ் டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்லாஷ் டீனா 4 ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகும். டேப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் டீனா அதே ஸ்லாஷ் தான், பேக்வர்ட் ஸ்லாஷ் டீனா 4 ஸ்பேசஸ். 210 ஓகே, எப்படி 4 ஸ்பேசஸ் சொல்லுவா, 1 2 3 4 ஓகே. அதுக்கப்புறம் ஆவரேஜ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஃபைன், சூப்பர். இப்போ வந்து எஸ்கேப் சீக்வன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதனால். இஃப் ஓகே, இதில் வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். இதில் ஒரு டைம் ஓகே இருங்க ஒரு நிமிஷம். இதில் டைம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கம்பைல் டைம் என்றைக்குமே நோட் பண்ணாங்க, ரன் டைம் ஓகே 0.049 செகண்ட்ஸ். ஓகே, இங்கே எனக்குள்ளே நோட் பண்ணி வச்சுக்கலாமா கமாண்ட் லைனில் 0.049 செகண்ட்ஸ். ஓகே, இந்த 3 இஃப் போட்டேனா. ஓகே, இப்போது நான் இஃப் இங்கே எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை மாற்றுறேன். எல்ஸ் இஃப் இங்கே எல்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். ஆமாம், இதுக்கு 200க்கு கீழே இருந்தாலே நமக்கு வந்து ப்ரூவர் தான். அப்போ அது கண்டிஷன் செக் பண்ண, எல்ஸில் வந்து எனக்குமே கண்டிஷன் செக் பண்ணக்கூடாது, தப்பு. எல்ஸ்னால் வால் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இது அல்லாட்டி அது அவ்வளோதான். எல்ஸில் கண்டிஷன் போடவே கூடாது. இதுதான் இதுதான் சின்டாக்ஸ். இப்போது இதோட கம்பைல் டைமரை என்றைக்குமே பார்க்காதீங்க. ஒரு வாட்டி கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் டைம் பாருங்கள், 0.05 செகண்ட்ஸ். ஓகே, 0.06 செகண்ட். பேசிக்காக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் வந்து நான் சொல்கிறேன் ஏன் வந்து இது வந்து என்றைக்குமே இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது என்ன பண்ணுனா, முன்னாடி கொடுத்துருந்தோம்ல இஃப், ஓகே ரெண்டுமே வந்து இதில் இருக்கிறதுனால ஒரே செகண்ட்ஸ் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டுமே நான் வந்து புவரில் வைக்கிறேன். சம் இஸ் ஈக்குவல் டு சம்மை கால்குலேட் பண்ணாமல் ஃபைன் நான் எக்ஸ்பெரிமெண்ட் வைக்கிறேன். ஓகே, இப்போ 3 இஃப் போட்டால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கண்டிஷன் இங்கேயே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இது பிரிண்ட் ஆயிரும். இங்கேயும் இஃப் போட்டிருந்தால முன்னாடி, அதையும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வெளியே வந்து எக்ஸிட் ஆகி ரிட்டர்ன் 0 வரும். ஆனால் இப்படி போட்டால் எல்ஸ் இஃப் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்ஸை செக்கே பண்ணாது, அப்படியே வெளியே வந்துடும். ஃபைன், அதனால ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிற டைம் வந்து நம்மளுக்கு குறையும். இப்போது நம்ம இங்கனக்குள்ளேயே கண்டிஷன் அவன் வந்து 250க்கு மேலே மார்க் எடுத்துருந்தானா, இப்போ வந்து 300 மார்க்கை கன்ஃபார்மாக இது எக்ஸிக்யூஷன் டைம் கம்மி பண்ணும். 300 ஓகே. திஸ் இஸ் கம்பைல் டைம் ஆப்ஷன் தெரியும் 300ன்னு 0.06 செகண்ட்ஸ். இது இந்த கம்பைல் டைம் இந்த செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டத்தை பொறுத்து மாறும். ஏன்னா சில ஆன்டிவைரஸ் வந்து செக் பண்ணணும், கண்டிப்பாக செக் பண்ணணும் புது ப்ரோக்ராம் என்ட்ரு ஆகும்போது. ஸோ வந்து கண்டிப்பாக மாறும். இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இஃப் எல்ஸ் இதனால தான் கண்டுபிடிச்சாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். இந்த இதில் டிஸ்டிங்ஷன் வந்துச்சா, இதில் டிஸ்டிங்ஷன் பண்ணிவிட்டு இதெல்லாம் செக்கே பண்ணாது, செக் பண்ணாமல் வெளியே வந்துடும். ஆனால் இங்கே வெறும் இஃப் மூணுமே இஃப்னு போட்டிங்கன்னா அதையும் செக் பண்ணி தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் போடுற எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இஃப்க்குள்ளேயே ஒரு இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன், அதை வந்து பார்த்துடலாம். அது என்ன எக்ஸாம்பிள் வைக்கலாம்? ஓகே, லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, கொஞ்சம் தோணியிருக்கு, அது பார்க்கலாம். எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், திருப்பி கூட நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு டிரைவர் வந்து எலிஜிபிளா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். அதான் ப்ரோக்ராம். ஒரு டிரைவர் எலிஜிபிளா அப்படின்னு பார்க்குற ப்ரோக்ராம். அதோட கண்டிஷன் என்னென்னா, நம்மளுக்கு யூசர் கண்டிஷன் கொடுத்துறான். கண்டிஷன்ஸ் என்னென்னா, அந்த டிரைவர் வந்து மேலே இருக்கணும். டிரைவர் மேலே இருக்கணும். அந்த டிரைவர் 20 ஏஜ் ஆர் அபோவ் இருக்கணும். இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போதான்
வந்து இது போக முடியும். அப்பதான் வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லாட்டி வேற ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இன்ட் ஏஜ், ஓகே, இன்ட் ஓகே, செக்ஸ்னா அந்த பாலினம், ஓகே, இன்ட் கிடையாது, அது கேர், ஃபைன், ஓகே. ஏஜ் வந்து நானே செட் பண்ணிக்கிறேன் 22, ஃபைன். எக்ஸ் ஈக்குவல் டு மேல், ஃபஸ்ட்டு எம்னா மேல், ஃபைன். இஃப் இது வந்து ஒரே இதில் போடலாம். ஸோ வந்து எல்சிஃப் லெட்டராக இஃப்குள்ளே இஃப் எல்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் 22, இஃப் இதுதான் இஃப்குள்ளே இஃப் இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் மேலே இருந்துச்சுன்னா பிரிண்ட் எஃப்ல குவாலிஃபைடு அப்படின்னு வச்சுக்கலாம். குவாலிஃபைடு, ஃபைன். எல்ஸ், இதோட எல்ஸ் என்னது? ஸோ இந்த எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகி 25க்கு மேலே 22க்கு இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 22, ஃபைன். தப்பு, 22 ஏஜ் உள்ள மட்டும்தான் ஓட்டணும்னா எவனும் ஓட்ட முடியாது. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 22, ஃபைன். இந்த எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த எல்ஸில் போடக்கூடாது. இந்த எல்ஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இவன் வந்து 22க்கு மேலே இருக்கான், ஆனால் இவன் மேல் கிடையாது, இவன் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போது இங்கே என்ன பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க? சும்மா பிரிண்ட் ஆஃப்ல ஜெண்டர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஜெண்டர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஃபைன். புரிஞ்சுதா? அப்போ இந்த இது அவுட்டர் இஃப் எல்ஸ், ஓகே. இந்த இஃப்க்கு ஒரு எல்ஸ், எந்த இஃப்க்கு எந்த எல்ஸ்னா எங்கே வந்து ஒரு இஃபோட ப்ராக்கெட்ஸ் எங்கே முடியுதோ அதுக்கப்புறம் எந்த எல்ஸ் எடுத்தீங்களோ அங்கேயே எல்ஸ் எழுதணும், ஓகே. அதுதான் வந்து இந்த இஃப்க்கு இந்த எல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது கம்பைலர் எடுத்துக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு அடுத்து ஒரு எல்ஸ் எழுதுனீங்கன்னா இது எந்த இஃபோட எல்ஸு? இந்த இஃபோட எல்ஸ், ஓகே. அப்போ இந்த இஃபோட எல்ஸ் இருந்துச்சுன்னா ஏஜ் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாமா? பிரிண்ட் ஆஃப்ல ஏஜ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஓகே. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து குவாலிஃபைன்னு அவுட்புட் வரும். ஏன்னா ஏஜ் 22, 25, ஓகே. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 22, ஃபைன். ரெண்டுமே வந்து குவாலிஃபைடு அவுட்புட் வந்தால் கரெக்ட். குவாலிஃபைடு வந்துச்சா? இப்போது நம்ம எல்லா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் நாட் சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கலாம். ஏஜ் வந்து 20 இருந்தால் நாட் எலிஜிபிள். என்ன சொல்கிறது பார்க்கலாம். ஏஜ் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஓகே. அது வந்து ஜெண்டர் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலை, ஏன்னா ஜெண்டர் ஸ்டில் மேலாக தான் வரான் அவன். ஆனால் 20 அவன் ஏஜ் வந்து அவனுக்கு பத்தலை. ஸோ 25 ஏஜில் ஒரு ஃபீமேல் வராங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப்னா ஃபீமேல், ஓகே. என்ன சொல்லுது? ஏஜ் சாட்டிஸ்ஃபைடு பட் ஜெண்டர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஜெண்டர் நாட் சாட்டிஸ்ஃபைடு மட்டும்தான் வருது, ஓகே. ரெண்டுமே அப்படின்னா ஐ திங்க் ஸோ ஏதாச்சும் ஒன்று தான் வரும். ஏஜ் நாட் சாட்டிஸ்ஃபைடுனா இது காமிச்சு வரும். ஏஜ் நாட் சாட்டிஸ்ஃபைடுனா வரும். நம்மளுக்கு வந்து இவன் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொல்லணும்னா லெட்ஸ் திங்க் இட் அவுட். திங்க் ஓகே. இங்கே ஓகே. ஸோ இது வந்து ஒரு இது சிம்பிளான ஒரு ஆமை இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக போட்டேன். ஏன்னா எல்ஸ் இஃப்ல நெஸ்டட் இஃப் எல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இப்போது இந்த இஃப் இந்த எல்ஸ்க்குள்ள இந்த இஃப் எல்ஸ் இருக்குது, ஃபைன். தெரியுதா? இந்த இஃப் எல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் எல்ஸ். ஒரு இஃப்க்குள்ள ஒரு இஃப் எல்ஸ், இந்த இஃப் எங்கே முடியுதோ அதுக்கு ஒரு எல்ஸ். இதை ஈஸியாக போடலாம் நான் சொல்லி கொடுத்த அண்டார் ஆப்ரேட்டர் வச்சு, ஓகே. போடலாமா? இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 22ன்னு வச்சுக்கலாம். அண்ட் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மேல், ஃபைன். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் பிரிண்ட் குவாலிஃபைட். ஓகே. எல்ஸ் இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்க முடியாது, எரர் மெசேஜ். அப்போது பிரிண்ட் ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் ஆர்
ஜெண்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் ஜெண்டர். ஓகே, அப்படி தான் வரணும். ஊப்ஸ், வாட் த ஹெல் இஸ் திஸ்? இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் அண்ட் செக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் தானே? ஸோ ஓகே, வியூ இப்படி தான் வந்து எரர் பார்க்கணும். லாக்ஸ், வியூவில் போயிட்டு லாக்ஸ். ஓகே, எல் வேல்யூ ரெக்வயர்டு. ஓ, நோட்டிஃபை பண்ணேன் பாருங்க. எல் வேல்யூ ரெக்வயர்டு அப்படின்னா ஈக்குவல் பார்க்கல. ஓகே ஃபைன். நான் அசைன்மெண்ட் பண்ணிடுவோம் செக்ஸ் ஈக்குவல் டு மேல் அப்படின்னு சொல்லிட்டு எம்னு சொல்லிட்டு. அப்போ அது ஃபால்ஸ். இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ப்ளீஸ் செக் யுவர் ஏஜ் ஆர் ஜெண்டர். ஓகே, ஏன்னா ரெண்டுமே வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். 30 வயசு மேலே கொடுத்துட்டோன்னா ஓகே குவாலிஃபைடு. ஃபைன், புரிஞ்சா? ஸோ இஃபல்ஸில் வந்து பெருசாக இதோட பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதை விட காம்ப்ளெக்ஸாலாம் வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இன்னொரு இது ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை மறந்துட்டேன், சாரி. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இஃப்க்குள்ளே ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு இஃப்க்குள்ளே, ஓகே சாரி, இஃப்க்குள்ளே இப்படி கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியும். அண்ட் இப்படி கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியும். அண்ட் இப்படி கொடுத்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியும். ஓகே, அண்ட் இப்படி கொடுத்தா ஃபால்ஸ் ஆகும்னு தெரியும். இப்படி கொடுத்தா ஃபால்ஸ், இது வந்து ஃபால்ஸ், இது மட்டும் ஃபால்ஸ். இது மட்டும் கீழே போடுறேன். ஓகே, இது மட்டும் ஃபால்ஸ். ஓகே, இந்த இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதும். ஓகே, இப்போ இது சொல்லுங்க. வெயிட், இந்த இஃபல்ஸே வச்சுக்கலாம். இஃப்ல இங்கே செமிகோலன் கொடுத்தேன். இங்கே செமிகோலன் கொடுக்கலாமா? எரர் வருமா? இல்லை நான் கொடுத்த கண்டிஷன் படி எக்ஸிக்யூட் ஆகுமா? 2 செகண்ட் யோசிச்சுட்டு கரெக்டாக பதில் சொல்லுங்க. ஓகே, யோசிச்சிருப்பீங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஓகே, சொல்கிறதுக்கு முன்னாடி ரன் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங் கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன எரர் வருது பார்க்கலாமா? லாக்ஸ் எல்ஸ் வித்தவுட் ப்ரீவியஸ் இஃப் அப்படின்னு வருதா? ஏன்னா நான் இங்கேயே வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன். இங்கேயே டெர்மினேட் பண்ணிட்டா இந்த இது இங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது வந்து நியூ லைனாக பார்க்கும். அப்போது இங்கே வந்து இஃபே கிடையாது. இந்த எல்ஸ் இந்த இஃப் வந்து நான் இங்கேயே டெர்மினேட் பண்ணிட்டேன், அதனால இதுக்கு வந்து இஃபே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அப்போ இது எரர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ சொல்லுங்க. இப்போ திருப்பியும் எல் வேல்யூ ரெக்வயர்டு எல்ஸ் வித்தவுட் இஃப் அப்படின்னு வருமா? எரர் வருமான்னு கேட்டிங்கன்னா தப்பு. இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எப்படி? நான் அங்கே செமிகோலன் கொடுக்குறதுக்கு மட்டும் எக்ஸிக்யூட் ஆகலை, எரர் காட்டுச்சு. பட் இங்கே கொடுத்தா ஆகுது. எப்படி அப்படின்னா இது வந்து இஃப்க்குள்ள ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, எவ்ரி ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் வித் செமிகோலன் அப்படின்னு எடுத்துக்கும். டெர்மினேட்ஸ் வித் செமிகோலன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது ஒரு பிளாக் அப்படின்னா ஏன்னா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்படின்னா எண்ட் வித் செமிகோலன் அப்படின்னு ஆயிரும். அப்போ இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா நல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ நல் ஸ்டேட்மெண்ட் உள்ள வரும். நல் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும், பிரிண்டர் குவாலிஃபைடு. ஃபைன், எரரே கிடையாது, பெர்ஃபெக்ட்லி ரன். இது எரர். இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும், பிளாக்கை கன்சிடர் பண்ணிக்காது. பேரந்தசிஸ்குள்ளே இருந்தால் பிளாக், இது இப்படி போட்டேன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட். ஃபைன், இப்படி இருந்தால் எரர். ஸோ உங்களுக்கு இதுவும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிருச்சு நல்லா. இந்த மாதிரி சில கீ கான்செப்ட்ஸ்லாம் வந்து எதில் இருக்குன்னா லெட்டர் சியில் தான் இருக்கும். லெட்டர் சி வாங்குறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து அதில் கொஞ்சம் கான்செப்ட் தான் சொல்லித்தரேன். நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதில். எக்ஸசைஸ் வந்து பாருங்கள். லெட்டர் சி சொல்யூஷனுக்கு அதுக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு லெட்டர் சி வாங்குங்க, அதை லைட்டாக எக்ஸசைஸ் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க், அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டு. நான் வாங்கும்போது 150 ருபீஸ் தான். நான் 150 ருபீஸ் தான் அந்த புக்கே வாங்கினேன். ஸோ
வாங்கலாம் நிறைய பேர். ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இஃப்பில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியாச்சு. வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ என் கையில் இந்த புக் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, தட்ஸ் இட். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிடுறேன். இஃப்பில் உள்ள உங்களுக்கு தெரியாது இல்லை எனக்கு தெரிஞ்சதே தான் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள். நான் இன்னும் புதுசு புதுசாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய இருக்குது. ஓகே ஓகே, இன்னொன்று சொல்லலாம். இப்படி இப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? 5 - 8 + 2 இப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? இதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 5 - 8 இஸ் -3. -3 + 2 இஸ் -1. எனிதிங் அதர் தென் 0 இது -1 ஆன்சர். எனிதிங் அதர் தென் 0 ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்படி இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். காம்படேட்டிவ் ப்ரோக்ராம்லாம் இப்படி தான் கேட்பாங்க. சாதாரண இஃப் எல்ஸ் விட்டுட்டு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்லை இதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், ஈக்குவல் ஆப்ரேட்டர், நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர் இருக்கு. நாட் ஈக்குவல்னா நாட் ஈக்குவல் செக் பண்ணும். இது வந்து செக்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணும். அவ்வளோதான். நாட் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும். செக்ஸ் வந்து மேலே இல்லைன்னா உள்ளே போகும். ஆனால் இங்கே மேலே இருக்கு. ப்ளீஸ் செக் யுவர் ஏஜஸ் சென்டர். ஓகே, ப்ளீஸ் செக் யுவர் ஏஜஸ் சென்டர். நாட் ஈக்குவல் செக் பண்ணியிருக்கோம். செக் இஸ் நாட் ஈக்குவல் எம். ஆனால் இங்கே ஈக்குவல் எம். ஓகே, ஸோ வந்து எல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ரேட்டர் ஒன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல். ஓகே, இன்னைக்கு யூஸ்ஃபுல். இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போயிருப்பேன். ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, சாரி. இந்த வீடியோ புரியலைன்னா திருப்பி கூட சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ கூட நல்லா தெளிவாக போடுறேன். ஏன்னா இது அதனால தான் டிசிஷன் மட்டும் எழுதுகிறேன். ஆக்சுவலாக லூப்பிங்கும் சேர்த்து எடுத்துடலாம். என்னால் முடியல. சாரி ஃபார் தட். அண்ட் ஏதாச்சும் ரெக்டிஃபை குறைகள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லலாம். ரெகுலராக ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணுறாரு டெய்லி, அப்துல் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அப்துல். ஸோ வந்து புரிஞ்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ப்ரோக்ராமிங் தமிழ். பை. ஹேவ் அ கிரேட் டே.